ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ வைகாசி மாதம் காற்று சூப்பராக அடிக்கும் விவர்ஸ். அதனால் நேற்று நைட்டு எங்களுக்கு நல்லா மழை வேறு. அதனால் இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றலை. ஏற்கனவே நேற்றான நம்ம அந்த சீவக்காய், பாசிப்பயிறு, வெந்தயம்லாம் கலந்து உரம் கொடுத்தோம்ல. அதுக்கப்புறம் சாயங்காலம் மழை வந்துச்சு. இன்னும் தொட்டிலாம் ஈரமாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி தண்ணி கொடுக்கல. சும்மா செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த பூக்களை பார்க்க எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நீளம் தான் குச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஒரு முளம் தான் குச்சி, இந்த இவ்வளோ நீளம் தான் குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதில் எத்தனை பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் கனகாமரம் சில்லுன்னு பூத்துட்டாங்க. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன சின்ன பிள்ளையில் அந்த மஞ்சள் கனகாமரம் பிடுங்கி கட்டி வச்சது. இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி பூக்களை பறித்து கட்ட போகிறேன் இன்றைக்கி. இதில் நாளைக்கெலாம் இத்தனை பூவும் பூக்கும் நாளைக்கு. அப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க, கொண்டாந்து கொடுப்பாங்க, தோட்டத்துலேருந்து பறிச்சு வந்து கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா கிடையாது. இப்போ அந்த பூவை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. நான் ஸ்கூல் போகிறதுக்காக சாயங்காலமே பறிச்சுட்டு வந்துடுவாங்க. பூவை பறிச்சுட்டு வந்து மொட்டை பறித்து கொண்டாந்து கொடுப்பாங்க. நைட்டே என்ன செஞ்சு வச்சுருவேன், கட்டி வச்சுருவேன். காலையில் போகும்போது ஸ்கூலுக்கு வச்சுட்டு போக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மலர்ந்த பிறகு தான் பூவே பறிக்கிறோம். ஆனால் நித்தியமல்லி மட்டும் என்ன செஞ்சிடறேன், மொட்டாவே பறிச்சிடுறேன். அப்படின்னா தான் இது நல்லா கட்டுறதுக்கு தோதாக இருக்கும். நித்தியமல்லி பூக்களும் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். சுற்றி நிறைய இடத்துல பூவாக வச்சுருக்குது. ஏகப்பட்ட பூ வச்சுருக்கு. இப்போல்லாம் டெய்லி 30 பூ 40 பூ வருது. 2 நாளைக்கு ஒரு கட்டினோம்னா சரி, ஒரு 50-100 பூ கிட்ட வருது. நம்ம தலையில் வைக்கிறதுக்கு தோதாக இருக்குது. எப்படி காத்தடிக்கும் பாருங்கள். செடியில் பூவை கூட பறிக்க விட முடியல. உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லுங்கள். இங்கே கேரளாலலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். அதுபோக விருதுநகர் மாவட்டத்துலேயும் ரொம்ப மழைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே காற்றடிக்குது. நைட்டு தான் மழை வருமா என்னன்னு தெரில. வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பெல்லைக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த பூக்களை மட்டும் நம்ம பறிச்சுட்டு வீடியோவாக முடிச்சுக்கிடுவோம். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நேற்றே பப்பாளி பழம் வந்துச்சு பார்த்தீங்களா விவர்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடமிளகாவும் வந்துருச்சு. வச்சதுக்கு எல்லாமே ஒன்று வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம வச்சு நம்ம உரம் ஊற்றினது தக்கன சரி, நமக்கு அறுவடை கொடுக்கத்தான் செய்யுது. அடுத்தாப்பில் என்ன செய்யணுங்க பாருங்கள், எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதுபோக அடுத்து நம்ம சீனிக்கிழங்கே ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், இங்கே பாருங்கள். சீனிக்கிழங்கு நல்லா நிறைய 2 தடவை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பி இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னு. சீனிக்கிழங்கு, அப்புறம் இந்த இதே பீட்ரூட்டு வச்சேன் பாருங்கள். இதுலேயும் கிழங்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். அடுத்தாப்பில் இந்த வெங்காயத்தையும் இங்கே பாருங்கள் காய்ஞ்ச ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வரல, குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை எடுத்தாச்சு. இந்த குடமிளகா அதில் போட்டு முளைக்க விதை போட்டான விவர்ஸ். அதில் ஒன்று தப்பி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாருங்கள் முளைச்சிருக்கு பாருங்கள். இது வந்துச்சுன்னா இன்னொரு தொட்டியில் எடுத்து குடமிளகாவை தனியாக நடணும். இதையும் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த பூக்கள்லாம் பாருங்கள் விவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது பாலினேஷனுக்காக வச்சுருக்கேன். நல்லா சிறப்பாக வர்றாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா க்ரீனிஷாக இருக்குது. மழை பெஞ்சதுனால எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அப்படியே இந்த கனகாமரத்தையும் இங்கே பாருங்கள் விவர்ஸ். நித்தியமல்லி இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. மஞ்சள் கனகாமரம், சிகப்பு கனகாமரம், ஒரு மல்லிகைப்பூ. நீங்களும் அது ஒரு குச்சி ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே நல்லா சிறப்பாக முளைச்சி வந்துடும். இந்த மழை நேரத்தில் வச்சிங்கன்னா சரி, நல்லா தளர் விட்டு வேர் பிடிச்சி வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.